திமுகவிற்கு ஓட்டு போடாத ஒற்றை காரணத்திற்காக ஒரு கிராமத்திற்கே நடந்த அவலம். இப்படியும் கொடூரமாக நடந்து கொள்வார்களா? 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதுவரை திமுக கட்சியினர் தங்களை எதிர்த்து போட்டியிட வலுவான தலைமை இல்லாததால் தாங்கள்தான் வெற்றி பெறுவோம், தங்களை எதிர்க்க எவருக்கும் துணிச்சல் இல்லை என ஆணவத்தில் செயல்பட்டு வந்தனர். அந்த நேரத்தில் தான் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை நேரடியாக எதிர்த்து அரசியலில் களமிறங்கியிருந்தார். மக்களும் தலைவர் விஜய்க்கு அமோக ஆதரவு அளித்து வந்தனர். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் பல மைல் தூரம் பயணம் செய்து தங்கள் வாக்குகளை செலுத்தினர். எப்போதும் இல்லாத அளவிற்கு மக்கள் உற்சாகமாக தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பல தடைகளை தாண்டியும் மக்கள் வாக்களிக்க விஜய் என்ற ஒற்றை நபரே காரணம். இந்நிலையில் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக திமுகவினர் ஒரு கிராமத்தையே கொடுமை செய்த அவலம் அரங்கேறியுள்ளது. திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியை திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என கூறி அடித்து நொறுக்கியுள்ளனர் திமுகவினர். மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீரையே பாழ்படுத்தியுள்ளனர். திமுகவின் இத்தகைய கொடுமைக்கு மே 4ஆம் தேதி ஒரு விடிவு காலம் நிச்சயம் வரும்.